ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி லெசனில் நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு தேவைப்படுற ஒரு 30 ஈஸியான கேள்விகள் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்தையும் தமிழ் அர்த்தத்தோடு சேர்த்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட நோட்ஸ் எதுலையாவது எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் மறக்காது. அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் மறந்தே போகாது. இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசும்போது இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு யாரையாவது கேட்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு யாரையாவது கேட்குறதுக்கு வேர் டு யூ ஸ்டே, வேர் டு யூ ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். யார் கூட தங்கியிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ டு யூ ஸ்டே வித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹூ டு யூ ஸ்டே வித். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டையாவது ஒரு பொருள் நம்ம கொடுத்துருக்கோம், இதை நீ எப்போ திருப்பி கொடுப்ப அப்படின்னு கேட்குறதுக்கு வென் வில் யூ கிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வென் வில் யூ கிவ் அப்படின்னு கேட்கலாம். இதே இது நீ இதை எப்போ கொடுத்த, ஏற்கனவே நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம ஆனால் மறந்து போயிட்டோம், நீ எப்போ இதை எனக்கு கொடுத்த அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டிட் யூ கிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போ ரெடியாக இருப்ப, எப்போ கிளம்பி இருப்ப அப்படிலாம் கேட்போம்ல. நீ எப்போ ரெடியாக இருக்க, எப்போ ரெடியாக ஆவ அப்படிலாம் கேட்குறதுக்கு வென் வில் யூ பி ரெடி, வென் வில் யூ பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை எங்கே வாங்கினேன், இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன், இல்லைனா இந்த ஷூ எங்கே வாங்கினேன், இல்லை இதை எங்கே வாங்கினேன் இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர் டிட் யூ பை திஸ். இது யார் உனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ பாட் திஸ் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். ஹூ பாட் திஸ் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ பை திஸ், ஹவு டிட் யூ பை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யார் உன்னை கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ கால்ட் யூ, ஹூ கால்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதே இது நீ யாரை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ டிட் யூ கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா எப்போ உனக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்லாம் கேட்போம்ல. அந்த மாதிரி எப்போ உனக்கு இன்டர்வியூ அப்படின்னு கேட்குறதுக்கு வென் இஸ் யோர் இன்டர்வியூ, வென் இஸ் யோர் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்தோன்னே எப்படி இருந்துச்சு இன்டர்வியூலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு வாஸ் த இன்டர்வியூ, ஹவு வாஸ் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, நீ எப்படி பண்ண, இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கியா, நீ எப்படிலாம் பண்ணியிருக்க, நல்லா பண்ணியா, எப்படி பண்ணியிருக்க இப்படியெல்லாம் கேட்போம்ல. நீ எப்படி பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ பர்ஃபார்ம், ஹவு டிட் யூ பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நம்பிக்கை இருக்கா, நீ இந்த இன்டர்வியூவில் கிராக் பண்ணிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த வேலை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் ஹோப் ஆன் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதாவது நீ நல்லா பண்ணியிருக்கிற, உன்னை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் ஹோப் ஆன் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு 2 விஷயம் இருக்குது, இந்த 2 விஷயத்தில் உனக்கு என்ன வேணும், உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணுன்னா விச் ஒன் டூ யூ ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நமக்கு சாய்ஸே இல்லைன்னா வாட் டூ யூ ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் நம்ம 2 சாய்ஸ் வச்சுருக்குறோம், அங்கே ஏற்கனவே 2 பொருள் இருக்குது, இந்த 2ல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல விச் தான் யூஸ் பண்ணணும். ஸோ விச் ஒன் டூ யூ ப்ரிஃபர், 2ல் எது உனக்கு வேணும். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் அவங்களோட பொருட்களெல்லாம் ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பாங்க, எடுத்த இடத்துல வைப்பாங்க, நீட்டாக வச்சுருப்பாங்க, எதையுமே கலைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்கக்கிட்ட எப்படி நீ இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்க, எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்கியே அப்படின்னு கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவு டு யூ ஸ்டே ஆர்கனைஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்டே ஆர்கனைஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறத ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி இப்படி இருக்கிறேன்னு கேட்குறதுக்கு ஹவு டு யூ
ஸ்டே ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு யார் சமையல் பண்ண சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ டாட் யூ டு குக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோன்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம், நீங்கள் வந்து மளிகை ஜாமான்லாம் எங்கே வாங்குவீங்க, எந்த கடையில் போய் வாங்குவீங்க அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறதுக்கு வேர் டு யூ ஷாப் ஃபார் க்ராசரிஸ், வேர் டு யூ ஷாப் ஃபார் க்ராசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் வந்து வீக்கெண்ட்லலாம் எங்கே போவீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் மூடை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னா எங்கெல்லாம் போவீங்க இப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறதுக்கு வேர் டு யூ கோ டு ரிலாக்ஸ், வேர் டு யூ கோ டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட பிறந்தநாள் எப்போ, நீ எப்போ பிறந்த அப்படின்னு கேட்போம்ல. உன் வயசு என்னன்னு கேட்குறதுக்கு நீ எப்போ பிறந்த அப்படின்னு கேட்போம்ல. நீ எப்போ பிறந்த அப்படின்னு கேட்குறதுக்கு when were you born அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு where do you work அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு பொதுவான கேள்வி. இப்போ நீ எங்கே வேலை பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம், அதனால do யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறதுக்கு where do you work அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு how did you learn to do that, how did you learn to do that. இதில் வந்து did யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கற்றுக்கிட்ட, எப்படி நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு பாஸ்ட்டில் கேட்குறோம். இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட. ஸோ அப்படி கேட்குறதுக்கு how did you learn to do that அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த, எதுக்கு இல்லை அந்த ஊருக்கு போனேன் இப்படிலாம் கேட்போம்ல. ஏன் ஊரை விட்டு அந்த ஊருக்கு மாறி போனேன் அப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி கேட்குறதுக்கு why did you move to that city, why did you move to that city, அந்த ஊருக்கு எதுக்காக போனேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த கேள்வி நம்ம அடிக்கடி நிறைய பேர்கிட்ட கேட்போம். எப்போலேருந்து நீ இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பித்த அப்படின்னு கேட்போம். எவ்வளோ நாளாக கற்றுட்ருக்க, எப்போ நீ கற்றுக்க ஆரம்பித்த அப்படின்னு கேட்போம்ல. ஸோ எப்போ நீ கற்றுக்க ஆரம்பித்த அப்படின்னு கேட்குறதுக்கு when did you start learning English, when did you start learning English அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மொழியை பற்றி பேசணும் அப்படின்னாலே உனக்கு எத்தனை மொழி தெரியும், எத்தனை மொழி நீ பேசுவ அப்படின்னு கேட்போமா. அந்த மாதிரி கேட்குறதுக்கு how many languages do you speak, how many languages do you speak அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது நம்ம அடிக்கடி கேட்போம், நீ இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் டச்சில் இருக்கியா, இன்னும் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கியா, அவன்கிட்ட பார்த்தியா, இவனை பேசினியா இப்படியெல்லாம் கேட்போம். ஸோ எப்படி நீ இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் இன்னும் டச்சில் இருக்கியா, எப்படி இருக்கிற இப்படியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் how do you keep in touch with your friends அப்படின்னு கேட்கலாம். ஸோ how do you keep in touch with your friends. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் நீ எப்படி டச்சில் இருக்கிற, அதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பியா, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுவியா, இல்லை நேரில் போய் பார்த்துட்ருப்பியா, என்னெல்லாம் பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் கேட்குறதுக்கு how do you keep in touch with your friends அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற அப்படின்னு யார்ட்டையாவது கேட்குறோம். அவங்க வந்து சில பேர் ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லா வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நீ எப்படி இப்படி இருக்கிற, எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்கியே, எப்படி நீ இப்படி இருக்கிற அப்படிலாம் கேட்குறதுக்கு how do you stay healthy அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ how do you stay healthy அப்படின்னா எப்படி நீ இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி உன்னைய வந்து கவனிச்சுக்கிற, நீ என்னெல்லாம் பண்ணுற அப்படிலாம் கேட்போல. உன்னைய நீ எப்படிலாம் வந்து கவனிச்சுக்குவ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு how do you take care of yourself, how do you take care of yourself அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இதில் உன் கூட பிறந்தவங்கெல்லாம் யார், உன் கூட பிறந்தவங்கெல்லாம் யார் இந்த இடத்துல இப்படிலாம் கேட்போம்ல. இந்த மாதிரி உன் கூட பிறந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களில் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு who are your siblings, who are your siblings அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம டெய்லி பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்த கேள்விகளில் இருந்து
உங்களுக்கு எத்தனை கேள்வி ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குட்டியான ஒரு டெஸ்ட். இப்போ தமிழில் நான் சொல்கிற கேள்விகளுக்கு இங்கிலீஷில் உங்களால் உடனே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு அது எப்படி தெரியும்? உனக்கு அது எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ யாரை கூப்பிட்ட? நீ யாரை கூப்பிட்ட? நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ மளிகை ஜாமான்லாம் எந்த கடையில் வாங்குவ? நீ மளிகை ஜாமான்லாம் எங்கே போய் வாங்குவ? நெக்ஸ்ட் ஒன், நீ இதை செய்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிட்ட? இந்த கேள்விக்கான பதிலெலாம் கண்டுபிடிச்சி காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.